பூமி படத்துல பஞ்ச் டைலாக்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? இனிமேல் இப்படி செய்யறவன்லாம் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் எவன்டா? சிவா அடிச்ச உழுக்கடா, இந்த சிங்கி அடிச்ச படுக்கடா, இடியட். இதெல்லாம் எந்த படத்தோட டைலாக் தானே யோசிக்கிறீங்க? நம்ம பிக் பாஸ்ல ரஞ்சித்னு ஒரு அங்கிள் இருக்கா. அப்படி அவர் வந்து பிக் பாஸ்க்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவத்துக்கு தான் உள்ள போயிருக்காரு. சம்பவம்ல தருத்தம். அதாவது கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் தான் நான் வாழ்க்கையில பார்த்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவ்வளவு ஒரு என்டர்டைன்மெண்டான படம். ஏய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. செம ஃபன்னா இருக்கு இந்த வீடியோ. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? படம் ஆரம்பத்திலேயே ஒரு சிங்கத்தை காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க. படம் பேரு பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம். நானும் கோயம்புத்தூர்காரன் தான். கவுண்டம்பாளையத்துல வந்துட்டு சிங்கம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இனிவேஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம அண்ணாச்சி இன்ட்ரோடியூஸ் பண்றாப்படி. காலேஜ் மெஸ் நம்ம கைக்கு வந்தாயி. நம்ம அண்ணாச்சிக்கு வந்து காலேஜ் கேண்டீன் மெஸ் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. குக்கிங் பண்ணலாம்னு பார்த்தா குக் பண்றதுக்கு யாரையுமே காணோம். 12 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருமுடா. சமைக்க வேண்டிய எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டாங்களாமா. 15 ரூபாய் சம்பளம் அதிகமா கொடுக்குறேன் உடனே அடுத்த வாட்டுக்கு தாவிட்டானுங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம அண்ணாச்சி கடவுள் கிட்ட வேண்டும் போது கரெக்டா ஒருத்தர் தெய்வமாட்ட வராரு. அண்ணா நான் இருக்கிறேனுங்கண்ணா. யார் அந்த வாய்ஸ்? நம்ம ரஞ்சித் அங்கிள். இவருக்கு இந்த படத்துல என்ன தெரியுங்களா பேரு? என் பேர் குழந்தைங்கண்ணா. அண்ணா குழந்தைங்கண்ணா. சரி வேலை தேடி வந்திருக்காரு. உனக்கு என்ன தம்பி வேலை செய்ய தெரியும் அப்படின்னு கேட்டா, அண்ணா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோனுங்க. மழை பெஞ்சா குளிப்பணும். இதுக்கு பேர் வேலை செய்யறது இல்ல, இதுக்கு பேர் தான் விஐபி, வேலை இல்லாத பட்டதாரி. அண்ணே உடனே தானே. சரி அப்புறமேல் சமைக்க தெரியுமான்னு கேட்டா ஒரு டைலாக் விடுறாரு பாருங்க. தெரியும் மாவா கண்ணா கட்டி சமைப்பங்கண்ணா. கண்ணை கட்டிட்டு சமைக்கிறேன். நிஜமானவே கண்ணை கட்டிட்டு சமைக்கிறா அப்படி? ஆமா ஓகே, கண்ணை கட்டிட்டே எல்லாத்தையும் கண்ட மேனிக்கு போட்டு ஏதோ ஒரு கந்தரகோலமான டிஷ் செய்யறா அப்படி. ஓ சரி சரி போடுறேன். ஏனா இப்படி கண்ட மேனிக்கு போட்டு சமைக்கிறாரு. அவர் கண்ட மேனிக்கு சமைக்கிறதையும் ஒரு சேச்சி வந்து உட்கார்ந்து பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. ஹலோ அண்டா மேல என்ன லுக்கு? ஒத்த ஆளு மொத்த வேலையும் செய்யுது. இவர் கண்ணை கட்டிட்டு சமைச்சதை சாப்பிட்டே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுனா வேற லெவல். கண்ணை கட்டிட்டு சமைச்சாவே வேற லெவல் இருக்குன்னா இப்ப சூப்பரான சமைக்கிறதா அப்படின்னு ஹையர் பண்ணிடுறாங்க. ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யாரு? வில்லன்ஸ் தான். ஒரு நாட்டுக்கோழி போண்டா கோழி பக்கத்துல இருக்கிறத பாக்குறாங்க. டென்ஷனான வில்லன் ரெண்டையும் எடுத்து பச்சாக்குன்னு கொண்டுறா அப்படி. 2 கோழி வேற இனத்துல சேர்ந்தாவே கொல்ற கேங்க அவங்க. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா பிறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? எந்த கோழி கூட எந்த கோழி சேர்ந்தாலும் கடைசியில பிறக்கிறது முட்டை தானே. நீயும் ஐடியாவோ? ஓகே, மூவி பண்றதுக்கு முன்னாடி நான்கிட்ட பல பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, நான் அமெரிக்காக்கு இப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன்? நான் இங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் எப்படி வந்தேன்னு சொல்றது வந்து பெரிய ப்ராசஸ். இன் கேஸ் உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக ஃப்ரீ வெபினார் ஒன்று நடக்கும் போது அந்த வெபினார்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்போ இன்டேக் வச்சிருக்காங்க அண்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க ஃபுல் ப்ராசஸை பத்தி சொல்லுவாங்க. அதோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், SOP இப்படி எல்லா சர்வீஸையும் அவங்க சேர்த்து ப்ரொவைட் பண்றாங்க. மற்ற கன்சல்டன்சி மாதிரி இல்லாம 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்க மார்க்குக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரிஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஏர்ஜென்சி இல்லாம உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 2025 இன்டேக்கான தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க கண்டக்ட் பண்ற வெபினார் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேனா சர்வீஸ் எடுத்துக்கோங்க. வெபினார் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பேக் டு தி மூவி. பேக் டு நம்ம ஹீரோ. ஹீரோ ஒரு நாள் சில்லறை கீரை போட்டு அதை தேடி ஓடி போறா அப்படி. ஐயோ லட்சுமி. ஹீரோ ரொம்ப வெள்ளந்தியான ஆளுங்க. காசு எடுக்கும் போது தெரியாம வில்லன் கேங்கோட கார்ல போய் அடி வாங்கிடுறாரு. உட்ட அப்புல தக்காளி சட்னி எல்லாம் இங்க சிந்திருச்சுங்க ஹீரோ. பட் வில்லன் கேங் கார்ல ஒருத்தங்க இருக்காங்க. வேற யாரு? ஹீரோயின் தான். கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பன்னு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பன்னு. அடடடடடா, கோயம்புத்தூர்ல 22 வருஷம் இருக்கும் போது எனக்கு இதெல்லாம் தோணலையே. கண்ணு தேங்காய் பன்னு. தண்ணியா குடி. ஹீரோயின் ரசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம சேச்சி ரொம்ப ரசிக்கிறாங்க. உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. சொல்லு குட்டா. எனக்கு உங்க சடை ரொம்ப பிடிக்குங்க. ஹீரோயின் ஒரு சைடு இருந்தா நம்ம ஹீரோ கண்டினியூஸா நம்ம சேச்சியோடயே ரொமான்ஸ் பண்றாரு. சேச்சியோட அண்டர்வேர்ல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு அவரே வாஷ் பண்ணி போடுறாரு. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தான். எதை சொல்றாங்க? பஞ்சமா இருக்கிற கை பிஞ்சு போயிடாதுங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க. கரெக்டா அண்ணாச்சி டென்ஷன் ஆகும் போது நெக்ஸ்ட் சீன். இப்போ 2 பேர்த்தி இப்படி சேர்த்து ஜட்டிக்குள்ள தொடர்பு உண்டாக்குறா அப்படி. அடியில போட்டா
அண்ணாச்சி ஜட்டிக்கும் சேச்சி ஜட்டிக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கி பாசத்தை காமிக்கிறாப்படியாமா. காத்து கூட உங்க காதல பிரிச்சிட கூடாதுன்னு நான் தானுங்க அடியில கிளிப் போட்டுனுங்க. ஜட்டில வந்துட்டு காதல காமிக்கிறாப்படி. குஞ்சு சொல்லுக்குட்டா. வாங்க உள்ள போய் நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. குஞ்சே மன்மத குஞ்சே. கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு ஒரு பன்னு டெலிவரி பண்றாங்க. பன்னு திங்கும் போதுதான் அவருக்கு தெரிய வருது அந்த பண்ணை தந்தது இன்னொரு பன்னு. அப்புறம் பண்ணை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ ரொமான்ஸ் பண்ற அப்படி ஹீரோயினோட. இதுக்கு நடுவில் இந்த கதையில ஜாதி கிதியெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் இவங்க பண்ணி இருக்க கிரிஞ்ச மட்டும் தான் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். டிஸ்க்ளைமர் வீடியோட ஸ்டார்ட்ல கொடுத்துருக்கணும். நான் வீடியோ பாதியில கொடுக்குறேன். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீரோட ரேஞ்சுக்கு அண்ணாச்சியை வந்து என்ன மாதிரி லவ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, ஐயோ லவ் இது அந்த கக்கூஸ்குள்ள ஒரு ஆயாவா? பேக் டு நம்ம ஹீரோ வந்து சேச்சியோட கள்ள தொடர்புல இருக்காரு. இன்னசென்ட்டான தொடர்புல இருக்காரு. உனக்காக மாத்திரம் ஸ்பெஷல் ஆயிட்டு சமைச்சு கொண்டாந்துருக்குண்ணா. என்னங்க இது? இது மீனு. அந்த மீனை வச்சே ஒரு ரொமான்ஸ் பண்றாங்கப்பா. அது ரொமான்ஸ் எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு காஜு. மவுத்த ஓபன் செய்து இந்த பிள்ளையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு பீரே அடிக்கிறாங்க. பாத்துட்டுங்க ரெண்டு சொத்த போல் தெரியுது. இல்ல இல்ல அவர் பால் தான் குடிக்கிறாப்படி. தொண்டை வரைக்கும் பாடுறானா தொண்டைக்குள்ளேயே போயிட்டானே. அந்த மீனை சாப்பிடுறதுல ஒரு காஜுக்கு சீனாமா. நீங்க ரொம்ப நல்ல நல்லா சாப்பிடுறீங்க. சாப்பிடுறீங்களா? நான் கூட ஏதோ சொல்லிட்டு வரோம்னு நினைச்சேன். இந்த பேர் என்ன? குழந்தைங்க மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கு. ரெண்டு குஞ்சுல அவங்களே அதான் சொல்ல ரெண்டு குஞ்சு சேர்ந்துருச்சு. டைலாக் ரைட்டர் ரொம்ப கிரியேட்டிவா எழுதியிருக்காரு. ரெண்டு குஞ்சு சேர்ந்துருச்சு. கட் பண்ண அகைன் நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்றப்படி. ஹீரோயின் வரைஞ்சிட்டு இருக்க டிராயிங்ல தான் ஏதோ டிராயிங் பண்றேன்ட்டு காஃபி எல்லாம் சிந்திடுறாரு. அம்மா அதை மறைக்கிறதுக்கு அதை வந்து சும்மா தேய்ச்சி விட்டுறாராமா. செக் பண்ணி பார்த்தா அது சூப்பரான ஆர்ட்டாவே மாறிடுதுங்க. எல்லாருமே மாங்கனி மாதிரி டிஃபரெண்டா கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல். வேற என்ன கட் பண்ண அகைன் ஹீரோ வந்துட்டு இந்த சேச்சியோட ரொமான்ஸ் பண்ண போயிடுறாரு. இந்த படத்துல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சேச்சிக்கும் ஹீரோயினுக்கும் ஸ்விட்ச் பண்ணி ஹீரோ ரொமான்ஸ் பண்றதுக்கு டைம் போயிருச்சுங்க. குஞ்சு ரெண்டு குஞ்சும் பறந்து பக்கத்து ரூமுக்கு போயிடுச்சியா? ரெண்டு குஞ்சு என்னடா பண்றாங்க அப்படின்னு அவசரமா ஓடி போய் பார்த்தா மாவு பிசையத்தான். கட் பண்ணா ஹீரோ ஒரு நாள் ஹீரோயின் ஃபயர்ல மாட்டிட்டு இருக்கும்போது போய் காப்பாத்துறா. நெருப்புல இருந்து தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த ஹீரோயினை காப்பாத்துறதுனால காதல். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா கேளுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுது. இப்படி எல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுருவோம். அப்படி இல்ல, இத சொன்ன உடனே அடுத்த 1.5 நிமிஷம் அப்படியே ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ கேட்க வராரு. 1.5 நிமிஷம் போகுது. அது வந்து சொல்லியா என்ன ஒரு 500 ரூபாய்க்கு போன் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா குழந்தை நிஜமாலுமே ஒரு குழந்தையா இருக்காது. 500 ரூபாய்க்கு போன் ரீசார்ஜோட போதும். பரவாயில்லைங்க. ஒரு 299 போட்டா கூட போதும். 299 பேக் கூட இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஹீரோயினே வந்துட்டு உமா கொடுத்துறாங்க. போன் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னா எனக்கு பண்ணி போட்டீங்களா மணி. அடுத்த நாள் போய் அந்த இன்னொரு கண்ணத்துலயும் ஊத்த வாங்கிக்கிறோம். அப்படி அப்புறம் 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல அண்ணாச்சி கிட்ட வந்து ஒரு கதையை சொல்றா. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள எட்டி குதிச்சு போறா. அங்க என்ன சத்தம் பேசிட்டு இருக்க மாமா. நட்ட ராத்திரி 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பேசுறது எப்படி ஒவ்வொருத்தர் எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்களேன். நம்ம ஹீரோயின் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். இல்ல இதுவா? இனிமே பேச மேக்னெட்டிக் ஐஸ். இது இந்த ஐஸா? மேக்னெட்டிக் ஐஸ். ஓகே, பொய்யா இருந்தாலும் ஹீரோக்கு கேட்கறது நல்லா தான் இருக்கு. எனிவேஸ் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போகுது. அப்புறம் இந்த பொண்ணு அழுதுட்டு நம்ம காதலை என் வீட்டுல சேர்த்து வைக்க மாட்டாங்க, நம்ம பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிடலாம்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அண்ணாச்சி கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயினோட ஓடி போயிடுறாங்க நிஜத்திலேயே. அப்புறம் என்ன நம்ம அண்ணாச்சி தானே இதுக்கு போட்டு பழகுறாங்க. மீன்வேல் ஊரை விட்டு ஓடி வந்து ஹீரோயின் ஒரு லாட்ஜ்ல தங்கி இருக்கும் போதுதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. எனக்கு அப்படியே அரிசி பருப்பு சோத்துக்குள்ள நெய்ய ஊத்தி தையில கலந்து அடிச்ச மாதிரி மனசெல்லாம் குடுகுடுன்னு ஆகி போச்சு. என்ன இது அரிசி பருப்பு சோறுக்குள்ள தயிரை போட்டு அடிச்சு குடுகுடுன்னு எப்படி ஒரு வர்ணிப்பு. இப்படி எல்லாம் ஒரு வர்ணிக்கும் போது ஹீரோயின் ஒன்னு பிரேக் பண்றாங்க. பேசிக்கலி ஹீரோயின் வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்றாங்க. அவன் கூட ஓடி போனா வீட்டுக்கு தெரிஞ்சு அவன் அடிச்சிருவாங்கன்ட்டு இவனை வந்து பலியாட கூட்டிட்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது. ஒருத்தனை பலியாட யூஸ் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னா கியூட்டா கேட்டா விட்டுருவாங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் அவனை கூட்டிட்டு வான்னு அட்ரஸையும் கூட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதான்
இதான் குழந்தை எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் எது சொன்னாலும் கேட்டுட்டு நடந்துப்பான். ஒரு டம்மி பீஸ் இவனதான் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால போட்டு நல்லா மிளகாவை அரைக்கிறாங்க. அவன் மண்டையில கட் பண்ண மாத்தி அடி வாங்குறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானு. எதுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒருத்த அடி வாங்கின போகப்படா நம்ம கட்சி எங்கேயோ போயிருப்படா. அடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி நான் கட்சியில பாத்துருக்கேன். அடி வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த கட்சியில ட்ரெயின் ஆகுறாங்கன்னு பார்த்தா இவனு ஒரு கேங் இருக்காங்க. அதாவது வந்து பெண்களை வந்துட்டு ஏமாத்தி லவ் பண்ணி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா கிட்ட இருந்து காசு கொடுக்கறதா இவங்க வேலையாமா. அதுக்குதான் ட்ரைனிங் அடி வாங்குறது. இந்த கேங்ல ட்ரெயின் ஆனவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். நல்லா தண்ணியை போட்டு ஆடிட்டு இருக்கான். அவனை வந்து பார்த்துதான் நம்ம ஹீரோ வந்து வாங்க அம்மனி வந்திருக்காங்க வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிடுறாப்படி. கோயம்புத்தூர்ந்து வரேன். ஒவ்வொரு தடவை கோயம்புத்தூர்னு சொல்லும்போது என் நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. மாங்கனியா கனி டேஸ்டா இருக்கும் போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறோம். இவனுங்க கேங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. பட் லாஜுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சேர்ந்துட்டா. இங்க அடுத்த நாள் எப்படி நம்ம ஹீரோவை கழட்டி விட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடலான்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் பிளான் பண்றான். உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா, எங்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படின்னா இருக்கு. What a emotional dialogue. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாய் ஃப்ரெண்டே வந்து ஹீரோ ஹீரோயினை சேர்த்து வைக்கிறான். நீங்க எல்லாம் மாங்கனியால சந்தோஷமா இருக்க முடியாது. மாங்கனி இல்லாம உங்களாலே சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால கல்யாணம் பண்ற வரைக்கும் வாங்க 2 பேர் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இது என்ன லவ் கதைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணைய வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணா, அதனால இவங்க வந்து லவ்வர்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் ஆனாங்க. ஆனா இவனை வந்து யூஸ் பண்ணியிருக்கா. அதனால கடைசியில வந்துட்டு இவங்க 2 பேர் சேர்றதுக்கு தான் இவன் யூஸ் ஆயிருக்கான். ஆனா இப்போ என்னடானா இந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்றான். ஆனா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இது என்ன ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. அந்த பாய் ஃப்ரெண்டோட கேங் என்ன யோசிச்சுட்டு இருக்கானுங்கன்னா, மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். ஏண்டா உனக்கு விவசாயம் பண்ண பொண்ணுங்க வயிறு கிடைச்சுதா ஓட்டனா. அடுத்த நாள் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிற சமயத்துல ஹீரோயினோட குடும்பத்தினர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படியே மாலையே ஹீரோ கழுத்துல போட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ வெட்டி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவா அப்படின்னு பார்த்தா அட என்ன போல உம்முனுக்குற கோப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா. சரி இந்த வில்லன் கேங் வெறும் காசுக்காக தான் இந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. இங்க யாருப்பா 5 கோடி பணம் கேட்டது? அடச்சை வெறும் காசுக்காக வாடா என்ன லவ் பண்ண அப்படின்னு ஹீரோயின் வெக்ஸ் ஆயிடுறாங்க. பணத்துக்காக தான் லவ் பண்ணியாடா? இல்ல மாங்கனி, அந்த பணமே உனக்காக தான் மாங்கனி. அப்படியே ஹீரோயினையும் கடத்தி கொண்டு போயிடுறானுங்க. கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணலாங்கும் போது குழந்தை வந்துட்டா. அப்படி இல்ல என்னண்ணா என்ன விட்டு போட்டு வந்துட்டீங்களா? இன்னும் ஒரு சிரிப்பு. பட் ஃபைட்ல குழந்தைய அடிச்சு தொங்க விட்டுறாங்க. சொன்ன மாதிரியே தொட்ட உடனே குழந்தை வெட்டுறா. அப்படி இல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக்கு அப்புறம் வாட் a place to slice. எல்லாத்தையும் தொங்க விட்டு டைலாக் பேசலாம். அப்படி சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கடா. அவரு வந்து மரத்தை வெட்டல, அங்க கீழே எல்லாருக்கும் வெட்டுற. அப்படி இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் எவன்டா? film by ரஞ்சித் அப்படின்னு போட்டு முடிக்கிறாங்க. வாவ் சூப்பர் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. செம கிரிஞ்சு நிறைய இருந்துச்சு. அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. எனக்கு நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா. செம ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் முடிஞ்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.